ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா முள்ளங்கி சாம்பார். எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பருப்பு வச்சுருக்கேன், குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். இப்போ முள்ளங்கி பொடியாக கட் பண்ணிவிட்டு பருப்பு, தக்காளி பழம், முள்ளங்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவிச்சிருவோம். குக்கர் ரெண்டு விசில் வந்துச்சுன்னா போதும். குக்கரில் நான் சாம்பாரில் அதிகமாக புளி சேர்க்க மாட்டேன். சாம்பாரில் புளி சேர்க்க மாட்டேன். நான் வெறும் தக்காளி பழம் போட்டு தான் வைப்பேன். தக்காளி பழம் மட்டும்தான் போடுவேன். ரசத்தில் இப்போ காரக்குழம்பு, வத்த குழம்பு இப்படி வச்சா மட்டும் புளி சேர்த்துப்பேன். மற்றபடி நான் புளி சாம்பாருக்கு சேர்க்கறதில்ல. பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டு கொண்டையை தனியாக கட் பண்ணிடுவேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள். யாரும் லைக் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.